காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கத்திடலில் மாபெரும் பட்டா வழங்கும் விழா, மாவட்டம் முழுவதும் பல்துறைகளுக்கு கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள், பல்துறை அலுவலகம் சார்பில் கடனுதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 2.84 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பல்வேறு துறை சார்பில் 2989 பயனாளிகளுக்கு ரூபாய் 59.43 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அன்பரசன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை ரூபாய் 126 கோடி மதிப்பில் 6904 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும், விடுபட்ட அனைவருக்கும் உரிய விசாரணை மேற்கொண்டு விரைவில் அரசு விதிகளை பின்பற்றி வழங்கப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு தாலுகா மருத்துவமனை 142 படுக்கைகளுடன் செயல்பட்டு வருகிறது. தற்போது அணைப்பாளையம் பிரிவு சாலையில் ரூபாய் 53.39 கோடி மதிப்பீட்டில் 110 அறிவிப்பின்படி புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்படும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். இந்த மருத்துவமனையானது 6 தளங்களுடன் 300 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த புதிய மருத்துவமனை வளாகத்தில் கீழ்கண்ட பிரிவுகள் கூடுதலாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிட்டாம்பூண்டி பகுதியில் ரூபாய் 13,71,00,000 மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இப்பகுதிக்கு கல்லூரி தேவை என 40 ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டது. என் குடும்ப சூழல் காரணமாக என்னால் உயர்கல்வி பயில முடியவில்லை என்பதால் நம் பகுதி மாணவர்கள் கல்லூரி பயில வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. தொடர் முயற்சியால் கல்லூரி கனவு நிறைவேறியது என்று உருக்கமாக பேசினார். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்ககம், தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் திருவண்ணாமலை காந்திநகர் நகராட்சி திடலில் நடைபெற்ற புத்தக திருவிழாவினை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 4000 சதுர அடியில் 105 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். நேற்று தொடங்கிய இந்த புத்தக திருவிழா வருகிற 17ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் அரசு தேர்வுகள், வங்கித் தேர்வுகள், நீட் தேர்வுகள் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான புத்தகங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடமாநிலத்தவர்களால் குழந்தை கடத்தல் ஏதும் நடக்கவில்லை. சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் வடமாநில நபர்களால் குழந்தை கடத்தல் அரங்கேறி வருகிறது என சமூக ஊடகங்களில் தகவல் பரப்பி வருகின்றனர். அது முற்றிலும் தவறானது. இதுபோன்று வதந்திகளை திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் நம்பவோ பரப்பவோ வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். குடியாத்தம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 50 கிலோ மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராஜகோபால் நகர் பகுதியில் செம்மரக்கட்டை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து சென்ற காவல்துறையினரும் வனத்துறையினரும் ராஜா என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் அங்கு 50 கிலோ எடை கொண்ட செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. காவல்துறையினரும் வனத்துறையினரும் வருவதைக் கண்டு வீட்டின் உரிமையாளர் ராஜா அங்கிருந்து தப்பி ஓடினார். பின்னர் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ராஜாவை தேடி வருகின்றனர்.
இந்தியாவில் வடை சுடுவது பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டில் வடை சுடுவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்து பேசியுள்ளார். மதுரை 73வது வார்டு முத்துப்பட்டி பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் கோவில் நகரில் புதிதாக சத்துணவு அங்கன்வாடி மையம் அமைக்க முன்னாள் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவில் வடை சுடுவது பிரதமர் நரேந்திர மோடி என்றால் தமிழ்நாட்டில் வடை சுடுவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று விமர்சித்து பேசினார். யாரப்பா கைய பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கைய பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணிய மக்களே இருக்கலையா? மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தான்னா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க. நாங்க யாரையும் கூப்பிடுறது இல்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்க எங்க அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு உட்கார்ந்த கட்சிங்க. ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்க. அப்ப எங்களை நாங்க போய் கூப்பிடுவோமா? யாரு கைய பிடிச்சி இழுக்கிறது? துறைமுறை ஏதோ நினைச்சுட்டு ஏதோ பேசுறாரு. நேத்து இதை பத்தி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க மாட்டேன். இல்ல, நேத்து கரண்ட் சப்ஜெக்ட கேட்க மாட்டேன். நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. சைக்கிள் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ்கென ஒதுக்கப்படும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி சென்னை CIT காலனி பகுதியில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெறும் மகளிர் தின நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் MP கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சைக்கிள் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ்கென ஒதுக்கப்படும் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் எனவும், கூட்டணியின் முதன்மை கட்சியான பாஜக தான் கூட்டணி குறித்தான இறுதி முடிவுகளை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். கூட்டணியினுடைய தலைமை கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையை ஏற்று செயல்படக்கூடிய கட்சிகள் 3வது முறையாக பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற வேண்டும் என நினைத்து தங்களோடு பயணிக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்றவாறு தமாகவை பொறுத்தவரையிலே தேசபக்தியுடைய கட்சிகளெல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வலுப்படுத்த, பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உயர்த்த இந்த அணியிலே சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.